எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ட்ரிச்சி ஃபுட் கோர்ட்டில் நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு பருப்பும் கடலைப்பருப்பும் சம அளவு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வரமிளகாய் இருந்தால் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் அது இல்லாதனால மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு, சோம்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணி நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா உருண்டை மாதிரி வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துடக்கூடாது. இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் குழம்பு தாளிக்கிற வரைய. ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும், அதனால் மாவு தண்ணி ஆகிடும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். ஏன்னா உருண்டை இழுத்துரும், அப்புறம் சப்புன்னு ஆகிடும் குழம்பு. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருந்த தண்ணியும் ஊற்றிடலாம். அந்த கடலை மாவு தண்ணி நல்ல கொழப்பு கொடுக்கும் குழம்புக்கு. தேங்காயே ஊற்ற தேவையில்ல. இப்போ உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசனையெல்லாம் போய் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பிடிச்சி வச்சுருக்க உருண்டையெல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். உருண்டை போட்டதும் நம்ம கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. அப்படியே ஜென்டில் நம்ம பாத்திரத்தை லைட்டாக ஆட்டி விட்டு மூடி வச்சிடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாவு வச்சு இந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மூடி போட்டு 2 பக்கமும் நல்லா உருண்டை வெந்ததும் கடைசியாக கசூரி மேத்தி தூவி இறக்கிக்கலாம். எந்த மீன் குழம்பு, காரக்குழம்பு டிஷ்ஷாக இருந்தாலும் கடைசியாக கசூரி மேத்தி தூவி இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.